ஹாய்லோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய பராசக்தி இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே 1965 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி ராஜேந்திரன் இவரை போலீஸார் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் எதுக்காக போலீஸார் சுட்டு கொன்னாங்க? முக்கியமாக 1965க்கு முன்னாடியும் நிறைய போராட்டங்கள் ஹிந்தி எதிர்ப்புக்கு அகேன்ஸ்டாக நடந்திருக்கு. பட் இந்த போராட்டம் எதுக்காக ரொம்பவே பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தில் தான் மாணவர்கள் எல்லாருமே இந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. சரி, இப்போ ராஜேந்திரன் இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள கல்லல் அப்படிங்கிற ஊரில் 1947 பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் முத்துக்குமார் அண்ட் வள்ளிமயில். ராஜேந்திரனோட ஒரு 6 பேர் கூட பிறக்கிறவங்க இருக்காங்க. இவருக்கு தமிழ் மேலே ரொம்பவே பற்று அதிகமாக உள்ள காரணத்தினால மதுரை செந்தமிழ் கல்லூரியில் இவர் சேர்றதுக்கு ஆசைப்படுறாரு. பட் அங்கே அவருக்கு சீட்டு கிடைக்கல ஒரு காரணத்தினால அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் சேர்றாரு. அதே மாதிரி அந்த ஒரு கல்லூரியில் அவர் கடைசியாக எழுதின கணித தேர்வில் கூட 100க்கு 100 மதிப்பெண் பெற்றார் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தீக்குளித்த இளைஞர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துறதுக்காகவும் மதுரையில் மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையை கண்டித்தும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாருமே ஜனவரி 26ஆம் தேதி அன்று ஒரு பெரிய பேரணி நடத்த முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க பேரணியை நடத்தும் போது போலீஸார்கள் அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்படி தடுத்து நிறுத்தும் போது அந்த போலீஸார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி இருந்த ஒரு மாணவன் தான், உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ நீங்கள் படிக்க வேண்டிய வயசு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜனவரி 26 குடியரசு தினம் அப்படின்னால இன்றைக்கி இந்த போராட்டம் வேணாம், நாளைக்கு நான் உங்களுக்கு அனுமதி தரேன், நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க. மாணவர்களும் சரி அப்படிமா சொல்லிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிமா சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு போராட்டத்தை கலைச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஜனவரி 27ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் மாணவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேலே உள்ள மாணவர்கள் அந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து சிதம்பரம் நகரை நோக்கி போகும்போது நடுவில் மறுபடியும் போலீஸ் தடுக்கிறாங்க. பட் இந்த வாட்டி போலீஸோட கையில் துப்பாக்கி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் யாருமே இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. எல்லாருமே ஹிந்தி ஒழிக்க அப்படிமா சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்த ஆரம்பிக்கும் போது போலீஸார் இல்லை கலைஞ்சிருங்க அப்படிமா சொல்லி பேசுகிறாங்க. பட் யாரும் கலையிற அந்த ஒரு இதில் இல்லை. ஸோ மறுபடியும் போலீஸார் தடியடி நடத்துகிறாங்க. கண்ணீர் புகை குண்டு எல்லாத்தையுமே வீசுகிறாங்க. மாணவர்கள் எல்லாருமே கலையிற மாதிரி இல்லை. திருப்பி எல்லாருமே போலீஸாரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தாக்க ஆரம்பிக்கும் போது போலீஸாரும் மறுபடியும் வெறி கொண்டு மாணவர்களை தாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ விரட்டி கொலை வெறியோடு அடிக்கிற மாதிரி போலீஸார் ரொம்பவே பயங்கரமாக அந்த ஒரு நேரத்தில் மாணவர்களை அடிச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஓடும்போது ராஜேந்திரன் அவர் அந்த ஒரு போராட்டத்தில் முதல் வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தார். ராஜேந்திரன் அண்ட் நெடுமாறன் 2 பேர்த்துக்குமே குண்டடிப்படுது. அதாவது போலீஸார் சுடுறாங்க. அதில் நெடுமாறனுக்கு தோளில் குண்டடிப்படுது. ஸோ அவர் ரத்தம் சொட்ட ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ராஜேந்திரன் அவருக்கு நெற்றியில் குண்டடிப்பட்டதுனால அவர் அந்த இடத்துல அப்படியே விழுந்துடுறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த மாணவர்கள் எல்லாருமே மறுபடியும் ஒரு கம்பில் பெரிய வெள்ளை துணி எடுத்து காட்டுறாங்க. பட் அதை பார்த்த போலீஸார் நீங்கள் அவரை காப்பாற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே மறுபடியும் மாணவர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு தான் ராஜேந்திரன் அந்த ஒரு இடத்துல அவருடைய உயிரை விடுறாரு. இதில் ராஜேந்திரன் அவருடைய உயிர் போலீஸ் சுட்டதுனால அவர் இறந்து போயிடுறாரு. இங்கே என்ன அப்படின்னா அவருடைய ராஜேந்திரன் அவருடைய அப்பாவும் ஒரு போலீஸ் தான். ஸோ அந்த ஒரு போராட்டம் நடந்த அந்த நேரத்தில் சிவகாசி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக அவருடைய அப்பா அங்கே போயிடுறாரு. ஸோ அவர் அங்கே போன நேரத்தில் தான் அவருடைய பையன் போலீஸால் இங்கே அவர் சுட்டு கொல்லப்படுறாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் நம்ம எஸ்கேனா பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னது ரீசன் அவங்களுடைய அப்பாவும் ஒரு போலீஸ் தான். ஸோ இதுக்காக தான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனா இந்த ஒரு கேரக்டர் பண்ணுவாங்களா இல்லைனா வேறு யாராவது பண்ணுவாங்களா அப்படி மாதிரி தெரியல. பட் இந்த ஒரு கேரக்டர் யார் பண்ணாலுமே செம்ம மாசாக இருக்கும். ஸோ யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.